சித்திரை மாசத்துல எங்க ஊர்ல நோம்பி சாட்ட போறாங்க. அதனால நோம்பி சாட்டுறதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மினி முடுக்குவாங்க. மினி முடுக்குறதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்காங்க. 5 வெங்கச்சாங்கல் எடுத்துக்குவாங்க. அத்தை வந்து அங்க வீட்டுக்கிட்டேயே 5 வெங்கச்சாங்கல் எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க, சுண்ணாம்பு இருந்தது, சுண்ணாம்புல போட்டு நல்லா அந்த கல்லை பெரட்டுன்னு பெரட்டி அந்த வெள்ளை கலர் ஆக்கிட்டாங்க வெங்கச்சாங்கல்ல. அதுக்கப்புறம் செங்கல் இருந்தது, அதை நல்லா கொட்டுன்னு கொட்டி அதையும் ஒரு கலர் ஆக்கிட்டாங்க. அப்புறம் கறித்துண்டு இருந்தது, அதையும் நல்லா நுணுக்கி அதையும் ஒரு கலர் ஆக்கிட்டாங்க. அப்புறம் அந்த 5 வெங்கச்சாங்கல்ல என்ன பண்ணாங்க, கரும்புள்ளி ஒண்ணு, செம்புள்ளி ஒண்ணு, கரும்புள்ளி ஒண்ணு, செம்புள்ளி ஒண்ணு, அந்த மாதிரி புள்ளி வச்சுட்டே வந்திருந்தாங்க. என்னடா பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் இன்னொன்னு இருக்குதுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்க காம்பவுண்ட் முன்னாடி நிக்க வச்சு, நான் கரும்புள்ளி வைக்கிறேன், நீ செம்புள்ளி வையின்னு சொல்லி அப்படியே வட்டமா வெயி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் வந்து சரி வச்சுதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் தான் கதவி சொன்னாங்க, இது வந்து மினி முடுக்கிறது, இதுக்கு வந்து 5 வெங்கச்சாங்கல்ல போட்டு வச்சு வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டு வச்சு கொண்டு போய் அந்த 5 வெங்கச்சாங்கல்ல பொட்டுசாமி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்க போட்டுறணும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நானும் அர்ஷிதாவும் அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு போய் இவங்க அப்பா கூட சாமியை நல்லா கும்பிட்டு போட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு 11 மணி 12 மணி அப்படிங்கிற டைம்ல ஒரு ஆட்டுக்குட்டியை அறுத்து அந்த ரத்தத்தை பிடிச்சி வெள்ளை சாப்பாட்டுல எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஊரை சுத்தி வந்து மினி முடுக்கி சாப்பாடை வந்து இறைச்சி போட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது புதுசா இருக்குதே அப்படின்னு சொல்லி. மேரேஜ்க்கு அப்புறம் நான் வந்து இதெல்லாமே ஃபர்ஸ்ட் டைமுங்க. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பாப்பாக்குமே வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. இனி வர வீடியோஸ்ல வந்து நோம்பி சாட்டுறத எல்லா வீடியோஸும் போடுறேன், கண்டிப்பா பாருங்க.